சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த குற்றவாளிகளான 9 போலீசாருமே தற்போது மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு போலீசார் பாதுகாப்போடு அழைத்து வரப்பட்டு இருக்கிறார்கள். இந்த வழக்கில் அந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருமே குற்றவாளிகள் தான் கடந்த மார்ச் 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரங்கள் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் எதிர்பார்க்கலாம். விவரங்கள் தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்து விட்டாருன்னு நம்ம செய்தியாளர் தெரிவிக்க கேட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் என்ன தண்டனை விவரங்கள்னு நமக்கு தெரிய வந்துவிடும். இந்த சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜும் அவருடைய மகன் ஃபெலிக்ஸும் ஆகியோரும் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை நடத்தி வந்திருந்தார்கள். 2020 இந்த கொரோனா ஊரடங்கின் போது கடையை அடைப்பது தொடர்பாக அந்த தந்தை மகன் போலீஸிடையே வாக்குவாதம்லாம் ஏற்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் வைத்து தந்தை மகனை போலீசார் கடுமையாக தாக்கி அவர்கள் இருவருமே உயிரிழந்தனர். இந்த வழக்கு 6 ஆண்டுகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு கடந்த மார்ச் 23ஆம் தேதி வழங்கப்பட்ட நிலையில் இதற்கான தண்டனை விவரங்கள் தற்போது அறிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்மோடு செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார். மாரிசாமி, வணக்கம். மாரிசாமி, தீர்ப்பு 23ஆம் தேதியே வழங்கப்பட்டு விட்டது. தண்டனையை எதிர்நோக்கி காத்திருந்தோம். 2 முறை தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த தள்ளி வைப்புக்கான காரணம்லாம் என்ன? அது தொடர்பான பின்னணிகள்லாம் பதிவு பண்ணலாம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரங்களை வாசிக்க தொடங்கி இருக்கிறார் நீதிபதி முத்துக்குமரன். இந்த வழக்கானது மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த தண்டனை விவரங்களை வாசிக்க தொடங்கிய முத்துக்குமரன் முதலாவதாக எதையும் சகித்துக் கொள்ள முடியாது என மாநில அரசிடம் அறிக்கை கேட்டிருந்தோம். அந்த மாநில அரசு அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள் எதையும் சகித்துக் கொள்ள முடியாது என கூறியிருக்கிறார்கள். அதுபோக மத்திய அரசு காவல் நிலைய மரண வழக்கில் உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். அதுபோக இது அரிதினும் அரிதான வழக்குகளில் மட்டுமே மரண தண்டனை விதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு தரப்பின் அறிக்கையில் குற்றவாளிகள் மீதான குற்ற வழக்குகளின் விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல் மரணங்களை சகித்துக் கொள்ள முடியாது என கூறப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு உச்சபட்ச தண்டனையை வழங்க கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதுபோக ஆயுள் தண்டனை விதிப்பதா மரண தண்டனை விதிப்பதா என கேள்வி வரும்போது இது ஒரு அரிதினும் அரிதான வழக்கு. இது போன்ற வழக்குகளில் ஆயுள் தண்டனை போதுமானதல்ல எனும் போதும் எதிரி திருத்த வாய்ப்பில்லை எனும் போதும் மரண தண்டனை விதிக்கலாம் என விதிகள் கூறுகிறது. இதெல்லாம் நீதிபதி வாசித்து வருகிறார். அதுபோக குற்றவாளிகளின் நோக்கம், குடும்ப நிலை பின்புலம் குறித்தெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறது. தந்தை மகனையும் மகன் முன் தந்தையையும் சட்டவிரோதமாக அடைத்து வைத்து இரவு முழுவதும் தாக்கி இருக்கிறார்கள். இதை எளிதாக கருத முடியாது என நீதிபதி தனது தீர்ப்பிலேயே கூறியிருக்கிறார். அதுபற்றி இரக்கமின்றி அடித்ததை கொடூரமாகத்தான் பார்க்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எங்கு அதிகாரம் உள்ளதோ அங்கு பொறுப்பு அதிகம் இருக்க வேண்டும். பொறுப்பு அதிகம் உள்ளது. உச்ச உயர் நீதிமன்ற வழங்கிய வழிகாட்டுதல்களை எல்லாம் பறக்க விட்டுவிட்டு பொதுமக்கள் அச்சப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இது செய்யப்பட்டிருக்கிறதோ என்ற அச்சம் ஏற்படுகிறது என கூறியிருக்கிறார். அதுபோக மனித மாண்பு சிதைக்கப்படுகையில் நாகரீகம் பின்னோக்கி செல்கிறது என கூறியிருக்கிறார். குற்றத்தின் அளவை பொறுத்தவரை 2 பேர் இறந்திருக்கிறார்கள். அதன் கொடூரம் கருதியே மதுரை அமர்வு நேரடியாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நேரடியாக இந்த வழக்கை கண்காணித்து வருகிறது. இல்லையெனில் அவர்கள் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு உண்மை அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். இருவரும் நிராயுதபாணியாக இருந்த போதும் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கியிருக்கிறார்கள். இருவரும் வியாபாரிகள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள். அவர்கள் மீது எந்த குற்ற வழக்கும் இல்லை என்றே தெரிகிறது. அதுபோக குற்றவாளிகள் நல்ல அறிவு வளர்ச்சி உள்ளவர்கள், படித்தவர்கள். ஆகவே இதனை சாதாரண குற்றமாக கருத முடியாது என வாசித்திருக்கிறார் நீதிபதி அந்த தண்டனை விவரங்களை. அதுபோக குற்றவாளிகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதால் இந்த குற்றம் கடுமையான குற்றமாகவே கருத வேண்டும். பொதுமக்கள் பணத்தில் அரசு ஊதியம் பெற்றவர்கள் பொருளாதார அழுத்தத்தையோ மன அழுத்தத்தையோ காரணமாக கூற முடியாது. போலீஸ்காரர்கள் அடித்ததற்கு பொருளாதார அழுத்தம் எனக்கு இருக்கிறது, எனக்கு மன அழுத்தம் இருக்கிறது, இவையெல்லாம் காரணம் காண்பிக்க முடியாது என நீதிபதி கூறுகிறார். அதுபோக குற்றவாளிகளை சார்ந்து குடும்பம் இருக்கிறது என்பதால் தண்டனையை குறைக்க வேண்டும் என்பதை ஏற்க முடியாது
தண்டனை குற்றத்தின் தன்மையை பொறுத்தே தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவும் கூறுகிறார். காவல்துறையினர் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களால் சாமானியர்கள் பாதிக்கப்படுகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதாவது காவல்துறையினரானவர்கள் பொதுமக்களை பாதுகாப்பதற்காகவே இருக்கிறார்கள், அவர்களால் சாமானியர்களுக்கு பிரச்சனை வரும் என்று வரும்பொழுது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது என கூறுகிறார். மரண தண்டனை விதிப்பதை சிறந்தது என இந்த நீதிமன்றம் கருதுகிறது என கூறியிருக்கிறார். தண்டனை விவரங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இதில் இறுதியாக மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என கருதுகிறது இந்த நீதிமன்றம் என கூறியிருக்கிறார். இதன் பின்பாக அவரது அந்த ஒவ்வொரு வழக்கின் தன்மைக்கும் ஒவ்வொரு செக்ஷன் அதெல்லாம் சொல்லி அதுக்கான இதை வாசிப்பாங்க. அது முன்பு இதற்கெல்லாம் முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மரண தண்டனை வழங்க வேண்டுமா என்பதையும் ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இது அரிதினும் அரிதான வழக்காக கருதப்படுகிறது. அதனால் நிறைய ஆலோசனை தேவைப்பட்டது. அதையெல்லாம் அந்த ஆலோசனை எல்லாம் கேட்டுதான் இந்த தண்டனையானதை நாங்கள் அறிவிக்கிறோம் என கூறியிருக்கிறார். தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையும் நிர்வாணப்படுத்தி மனம் போன போக்கில் தாக்கியுள்ளனர். இது ஏற்கத்தக்கதல்ல. இவற்றை அதெல்லாம் வாசிக்கும் போதே, அந்த குற்ற விவரங்களை வாசிக்கும் போதே மனம் பதைக்கிறது அப்படின்னு கூறிட்டு அவங்களோட இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன செக்ஷன் போட்டிருக்காங்க, அந்த செக்ஷன் படி என்னென்ன தண்டனை விதிக்கலாம் அப்படின்றத இனிமேதான் சொல்ல போறாரு. இது வரைக்கும் இந்த அதாவது ஃப்ரண்ட் இதுல இருக்கும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இதுல எப்படி தண்டனை வரும்ன்ற யூகத்துக்காக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரங்கள் தற்போது அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த தீர்ப்பை நீதிபதி வாசித்து வருகிறார். தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம கேட்டோம். மத்திய அரசு காவல் நிலைய மரண வழக்கில் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும்னு கூறியிருப்பதா அது நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். அரிதினும் அரிதான வழக்குகளில் மட்டுமே தான் இந்த மரண தண்டனை விதிக்க வேண்டும்னு உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் காவல் மரணங்களை சகித்துக் கொள்ள முடியாதுன்னு தமிழக அரசு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருந்த நீதிபதி, தந்தை முன்னாடி மகனையும் மகன் முன்னாடி தந்தையும் சட்டவிரோதமாக அடைத்து வைத்து தாக்கியிருக்காங்க. இருவரும் நிராயுதபாணியா இருந்த போதும் கூட இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் தாக்கி இருப்பதாகவும், இருவரும் வியாபாரிகள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள்னு என்ற குற்ற வழக்குகள் இல்லை என்பது தெரிவதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கார். மேலும் இருவர் மரணத்தினுடைய கொடூரம் கருதியே மதுரை அமர்வு நேரடியாக கண்காணித்திருப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற வழிகாட்டல்களை பறக்க விட்டுட்டு பொதுமக்கள் அச்சப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடவே செயல்பட்டிருப்பதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் என்னன்னு நமக்கு தெரிந்துவிடும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.